நிபந்தனையற்ற அன்பு தான் என்னும் மகந்தை நீக்கம் தொடர் தியானம் எவ்வுயிரும் தன்னுயிராய் உணர்தல் இயல்பாக வாழ்தல் இவையே பூரண வாழ்வும் வளமும் தரும். ஸோ இப்போ ஒரு மனித கீதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதை நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா? அதை கேட்கும் போதே நம்மளோட மனசுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்மளோட மனசெல்லாம் ஒரு மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்திருக்கும், ஒரு மனதாக இருக்குன்னு சொல்லலாம். அந்த ஒரு மனதாக இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா, இந்த நேரத்தில் நம்ம அமைதியாக ஒரு 10 நிமிஷம் உட்காந்தா நமக்கு சூப்பராக இருக்குமே அப்படின்னு எல்லாருக்குமே தோண ஆரம்பிக்கும். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே தோணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு உலக தியானம் தினம் இல்லையா? ஸோ இன்னைக்கு தியானம் தினத்தில் நம்ம கூட நேரலையில் யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, உபநிஷா ஆனந்த மந்திர் அப்படின்னு அந்த அறக்கட்டளையிலேருந்து, மனித நல அறக்கட்டளையிலேருந்து இன்னைக்கு நம்ம கூட குரு ஆத்மநம்பி அவர்கள் நம்ம கூட பேச போகிறாரு. அவர்கிட்ட தான் நேரலையில் இணைஞ்சிட்டோம். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். வணக்கம் ராஜ்குமார். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சூப்பரா இருக்கேங்க ஐயா. இன்னைக்கு நீங்க சொல்ல விரும்பும் தியானத்தை பத்தி நம்ம பேச போறோம். ஸோ தியானம்னா என்னங்க ஐயா? ஓகே, இந்த கேள்வி ஒரு நல்ல கேள்வி. தியானம் என்றால் என்ன? நிறைய பேர் மனசில் போயிட்டுருக்கிற கேள்வியும் இதுதான். ஏன்னா கொஞ்சம் பேர் தியானம்னா அது, தியானம்னா இது, தியானம்னா அப்படி, தியானம்னா இப்படி அப்படின்னு பலவிதமான கருத்துக்கள் வச்சுருக்காங்க. ஆனால் உண்மையாக தியானம்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது தியானங்கிற சொல்லும்போதே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும்னா, மனம்னு ஞாபகத்துக்கு வரணும். ஏன்னா அது ரொம்ப மனம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அது. அதனால் தியானம்னு சொன்னாலே அங்கே மைண்டுன்னு சொல்லி நம்ம ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். சரி, இப்போ நமக்கு இந்த ஃபிசிக்கல் பாடின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த உடல்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த உடலை பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியும். இந்த உடலை எப்படிலாம் பார்த்துக்கணும், என்ன மாதிரி உணவு வகைகளை நாம் சாப்பிட்ணும், எப்படி வாழணும், எப்படி அதுக்கு ஒரு உடற்பயிற்சி கொடுக்கணும், எப்படி அதுக்கு ஒரு யோகா பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் மனம்னு வரும்பொழுது இந்த மனம் படாத பாடுபடுத்துது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை தான். ஆனால் அது எப்படி சரி பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியல. கிட்டத்தட்ட சில நேரத்தில் அந்த மனசை ஒருநிலையாக வச்சுக்கிறது அது தெரியல. ஏன்னா அது ஒரு குதிரை 4 பக்கம் ஓடுற மாதிரி அது பிளிரிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அதை எப்படி கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றது, எப்படி ஒரு சாந்த நிலைக்கு அதை திருப்புறது அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது எல்லாருக்குமே, இல்லைங்களா? எவ்வளோ படித்தவங்களாக இருந்தாலும் சரி, என்ன நிலையில் இருந்தாலும் இந்த விஷயத்தில் நிறைய பேர் கோட்டை விட்டுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அதுக்கு ஆல்டர்னேட்டாக ஏதாவது ஒன்று தேடலான்னு சொல்லிட்டு வெவ்வேறு விஷயங்களை அவங்க தேட ஆரம்பிச்சுட்டு போகிறாங்க. அதெல்லாம் நல்ல விஷயமே கிடையாது. அது நான் சொல்ல வேண்டாம் அது என்ன விஷயம்ன்ட்டு. பல்வேறு விஷயங்களை அவங்க பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை கிடையாது. ஆனால் ஆரோக்கியமான சூழ்நிலை மனதை நல்லபடியாக வச்சுக்கிறதுக்கு ஒன்று இருக்குன்னா அதுக்கு பேர் தான் தியானம். ஏன்னா எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் அந்த தியானம்ங்கிற ஒரு கருவி, அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அது ஒரு கருவி. அந்த கருவியை யார் அது எப்படிப்பட்ட கருவி, இந்த கருவியை நான் எப்படி பயன்படுத்தினா என் மனதை கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியும், ஒருநிலைப்படுத்த முடியும், அல்லது அதையும் கடந்த நிலைக்கு சென்று விட முடியுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உபாயம், அதுதான் தியானம். இல்லையா? இது இந்த தியானம் சொல்லும் பொழுது நம்ம இந்திய திருநாட்டுடைய பேர் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வருது. ஆக்சுவலாக உலக மக்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த தியானம் தோன்றிய இடமும் இந்தியா தான், இங்கே தான் வந்தது. எப்படி யோகா இந்தியாவில் தான் தோன்றியதோ அதே போல் தியானமும் இங்கிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது தான். ஏன்னா நம்முடைய முன்னோர்கள், முனிவர்கள், தவசிகள், ரிஷிமார்கள் இவர்களெல்லாம் இதை ஒரு ஆராய்ச்சியாகவே கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த காலத்தில். இது கண்டுபிடிச்சி பல ஆயிரம் ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதுலேருந்து விஷயம் தெரிஞ்சவங்க அதை பிக்கப் பண்ணி அதை பயன்படுத்தி தன் மனதை ரொம்ப நல்ல நிலையில் வச்சு பிரமாதமாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இப்போ பாருங்கள், இந்த யுனைடெட் நேஷன்ஸு ஐக்கிய நாடுகளுடைய சபையிலேருந்து இந்த ஒரு அறிவிப்பு வந்திருக்கு இன்றைய தினம், தட் இஸ் டிசம்பர் 21 அன்றைக்கி. இதை சர்வதேச தியான தினமாக கொண்டாடணும் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல அறிவிப்பு. எப்படி சர்வதேச யோகா தினம்
ரொம்ப பிரமாதமாக உலகம் முழுக்க எட்டியிருக்கோ அதுபோல் அதுக்கு ஒரு நல்ல ஒரு முத்தாய்ப்பாக இதையும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு விழிப்புணர்ச்சி வரணுங்கிறதுக்கு தான் இந்த தியானம்னு ஒன்று இருக்குது. அது எல்லாருக்கும் உரிமையானது. அது ஒரு சில பேர் தான் பண்ணணும், இன்னொரு பேருக்கு தகுதி இல்லைங்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அது ஒரு காலத்தில் இருந்திருக்கு, அதெல்லாம் கூட உடஞ்சிருச்சு எல்லாமே. இப்போ தியானங்கிறது எல்லாருக்கும் பொதுவானதுன்னு ஆயிடுச்சு. ஏன்னா நான் முன்பே சொன்னது போல் மனம் சம்மந்தப்பட்டது அது. இப்போ யாருக்கெல்லாம் மனம் இருக்கோ அவங்களுக்கு தியானம் வேணும்னு ஆகிடுது இல்லையா? இதில் என்ன குவாலிஃபிகேஷன் தனியாக போய் பார்க்க போகிறோம்? கண்டிப்பாக ஒன்றும் இல்லை. என்ன சொல்கிறீங்க? ஆமாங்க. இது ஒரு உபாயம். தியானம் என்பது ஒரு உபாயம். இட்ஸ் அ டெக்னிக்னு சொல்லலாம் ஆங்கிலத்தில். இட்ஸ் அ டெக்னிக். அது மாதிரி நிறைய தியானத்துக்குள்ளே போனீங்கன்னா டெக்னிக்ஸ் நிறையா இருக்குது. அந்த டெக்னிக்கில் நமக்கு எது சூட் ஆகும்னு பார்த்து நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட் போனால் எல்லா பொருளையும் வாங்கிடுறது இல்லையே, நமக்கு என்ன வேணுமோ அதானே வாங்குவோம். அதுபோல் இங்கேயும் சூப்பர் மார்க்கெட்டாக இருக்குது இந்த டெக்னிக்ஸ்லாம். அப்போ என்னுடைய தன்மைக்கு, என்னுடைய வாழ்க்கைக்கு, என்னுடைய மன அமைப்புக்கு எது சரியாக இருக்குன்னு பார்த்து அதை தேர்ந்தெடுக்கலாம். அதை பயிற்சி பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்குது, செட்டாக இருக்குதுன்னு சொன்னால் அதை பிக்கப் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இல்லையா வேறொரு டெக்னிக்கை மாற்றி செஞ்சு பார்க்கலாம். எது நமக்கு சரியாகுதோ அது வரைக்கும் அதை பயிற்சி பண்ணி பார்க்கலாம். இது எப்போ சரியாகுதுன்னு எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, என் மனம் எவ்வளோ அடங்கியிருக்கு அதான் அதில் உள்ள பாராமீட்டர். அது தெரிஞ்சால் போதும். அது அலைகிற மனத்தை நம்முடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரணுங்கிறது தானே உபாயம். அதான் நம்முடைய நோக்கம். அந்த நோக்கம் நமக்கு வரும்போதே தெரியும், இந்த டெக்னிக் எனக்கு நல்லா ஒர்க் ஆகிருக்கு, இதை நான் பிக்கப் பண்ணி போகணுங்கிறது நமக்கே தெரிஞ்சிடும். அது யாரையுமே கேட்கணுன்னு கூட அவசியம் இல்லை. இப்படி தான் ராஜ்குமார் இது இருக்குது. ஐயா, இப்போ இது எந்த அளவுக்கு முக்கியம் ஐயா தியானம்? இப்போ எந்த அளவுக்கு முக்கியம்னா, ஒரு மனிதன் ஒரு செயல் செய்து ஒரு அச்சீவ்மெண்ட் செய்யணும், வாழ்க்கையில் ஒரு சாதனை நிகழ்த்தணும்னா அவன் மனம் செம்மையாக இருந்தால் தான் அது சாத்தியமாகும். அவன் என்ன தான் அறிவாளியாக இருக்கலாம், அவனுக்கு ஏகப்பட்ட அறிவு இருக்கலாம், திறமைகள் இருக்கலாம், எல்லாம் கூட இருக்கலாம், அவனுக்கு சாதிக்கணுங்கிற வெறி கூட இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். பட் அவனுடைய மனம் அவனுக்கு ஒத்துழைக்கணும். அவன் மனம் ஒத்துழைக்கலை, அந்த ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு இந்த மனம் ஒத்துழைக்கலைன்னு சொன்னால் அவங்க இவ்வளவு திறமைகளும் வேஸ்ட்டு தான். இவ்வளவு எய்ம் பண்ணி வச்சுருக்கிறதும் வேஸ்ட் ஆகும், எல்லாமே வேஸ்ட் ஆகும். அப்படி வேஸ்ட் ஆகும்போது அவன் தானும் இந்த உலகத்திற்கு பாரமாக மாறுகிறான், தன் குடும்பத்தையும் பாரமாக்குறான், எல்லாருக்கும் அவன் பாரமாக மாறுறான். அந்த பாரத்திலிருந்து விடுபடுறதே பெரிய பலன், தியானத்தினுடைய பலன். ஆமாங்க ஐயா. இப்போது தியானம் அப்படின்னு சொல்லும்போது, அதாவது தியானம் யோகான்னு நீங்கள் சொன்னீங்க. ஆமாம். தியானமும் யோகாவும் ரெண்டு ஒன்று தானாங்க ஐயா, இல்லை இதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுங்க ஐயா? அதாவது யோகாங்கிற வார்த்தை ஒரு பொதுவான வார்த்தை. அதை என்ன பண்ணி வச்சுருக்காங்க நிறைய பேர்னா, யோகாசனம்னு புரிஞ்சு வச்சுருக்காங்க. அது ஆசனா. பட் யோகம்ங்கிறது மிகப்பெரிய வார்த்தை. அது யோகம்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த மாபெரும் சக்தியோடு நாமும் இணைந்திருத்தல்னு அர்த்தம். அது உண்மையான அர்த்தம் அதான். இன் டியூன் வித் த சுப்ரீம் எனர்ஜி, அதுதான் யோகத்துக்கு உண்மையான அர்த்தம். பட் நடைமுறையில் யோகம்ங்கிறத யோகாசனம்னு ஒரு பயிற்சியாக அதை புரிஞ்சு வச்சுக்கிட்டோம். அதை நம்ம முதல்ல தெளிவு பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ நீங்கள் தியானம் அப்படின்னு வர்றதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த யோகம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த யோகத்தினுடைய ஒரு பகுதி தான் இது தியானம் என்பது, இல்லையா? அப்போ அந்த தியானம் என்பது நான் ஏற்கனவே சொன்னது போல் மனம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அப்போ மனம் மட்டும்தான் சரியாகுமா, உடல் எதுவும் நமக்கு நன்மை கிடைக்காதான்னு ஒரு கேள்வி வரும். கிடைக்கும். ஏன்னா நம்முடைய உடல் வேறு மனம் வேறு அல்ல, ரெண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய ஒரு விஷயந்தான். இப்போ உதாரணமாக சொல்கிறேன், உங்களுக்கு மனம் கொஞ்சம் சரியாக இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆரோக்கியமாக இல்லை அந்த நாள்லன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு உடம்புமே டல்லாகிடும். கவனிச்சிருக்கீங்களா? கவனிச்சிருக்கீங்க. நிஜமாலுமே எல்லாருக்குமே அது இருக்கத்தானே செய்யும். அதாவது உள்ளத்தில் இருக்கிறது முகத்தில், அகத்தின் அழகு முகத்தில். அதே மாதிரி தான் இந்த அகம்னு சொல்லக்கூடிய அந்த உள்ளத்தில் ஏதாவது ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டே இருந்ததுன்னா உங்கள் முகத்தில் காட்டி கொடுத்துரும், அது உங்கள் உடம்புல காட்டி கொடுத்துரும், உங்களுடைய பாடி லாங்குவேஜில் காட்டி கொடுத்துரும். அப்படியே டல்லாகிடுவாங்க அவங்க பார்த்தீங்கன்னாக்கா. அப்போ என்ன செய்கிறது, உடம்புக்கு அங்கே செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, உடம்பு நல்லாவே இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. அங்கே மனசில் ஏதோ கோளாறு இருக்குது, அது உடம்பில் வெளிக்காட்டுது. அப்போ உடனே மனசில் போய் அதை ஒர்க் பண்ணணும். ஸோ அந்த வகையில் இது மனதை மட்டும் சரி பண்ணுறதில்ல, அது மறைமுகமாக உடம்புடைய நலத்தையும் அது பாதுகாக்குங்கிறது தான் உண்மை. இப்போ இன்றைக்கி உதாரணமாக காலையில் நம்முடைய ஆசிரமத்தில்
ஒரு இது சம்பந்தமான ஒரு ஆன்மீக கூட்டம் ஒன்று நடந்தது. சில நண்பர்கள் அங்கே நேரில் வருகை செஞ்சுருந்தாங்க. அதில் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க நிறைய விஷயங்கள். அதில் என்ன விஷயம்னு பார்த்தா, நான் அவங்கள கேட்டேன், இவ்வளோ வருஷம் தியான பாதையில் வந்துட்டு இருக்கீங்க, நிறைய பேர் இங்கே இருக்கீங்க, ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணுங்கள், என்ன நன்மைகள் அடைஞ்சிங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அவங்க பகிர்ந்துக்கிட்டது. அதில் ஒரு சில பேர் சொல்கிறாங்க, நான் கிட்டத்தட்ட ஒரு தற்கொலை எண்ணத்துக்கே நான் போயிட்டேன் ஒரு காலகட்டத்தில். நம்ம ஏன் இங்கே வாழணும்னு தோன்ற அளவுக்கு எனக்கு ஆயிடுச்சு, விரக்தி ஆயிட்டேன். ஆனால் அந்த தியானம் வந்த பிறகு தான், என் வாழ்க்கையில் வந்த பிறகு தான் அந்த எண்ணமெல்லாம் எனக்கு மாறி வாழணுங்கிற ஒரு ஆசை நான் சிறப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஷேர் பண்ணாங்க. இதுதான் உண்மை. இதெல்லாம் நேரடி சாட்சிகள் இதெல்லாம், இல்லையா? இன்னும் சில பேர் சொன்னாங்க, டாக்டர் எனக்கு கிட்டத்தட்ட நாட்கள் குறிச்சிட்டாங்க, இவ்வளோ நாள் தான் நீ இருப்ப, அவ்வளோதான், நீ உனக்கு ஆரோக்கியம் இருக்குது, அதுக்கப்புறம் அவ்வளோதான்லாம் சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு கேள்விப்பட்டேன், தியானம் பண்ணால் உடல்நலம் பெருகும், நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டேன். அதனால் நான் கேள்விப்பட்டு பண்ணி பார்க்கலாமே, நமக்கு தான் டைம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, கொஞ்ச காலம் தான் இருக்க போகிறோன்னு, இந்த முயற்சி பண்ணிட்டு பார்க்கலாமேன்னு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட்டு தியானம் எனக்கு ஒரு மருந்து போல் வேலை செஞ்சுது அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் இன்னைக்கு காலையில் நடந்த சம்பவம். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே அவங்களோட புரிதல், அவங்களோட மனசை ஒருநிலைப்படுத்தி அவங்கள ஃபீல் பண்ணால் மட்டும்தான் அந்த ஒரு அவங்களோட எண்ணங்கள். இது ஒவ்வொரு தனி மனிதனுடைய அனுபவம். இது ஒரு அனுபவம், இது ஒரு நம்பிக்கை அல்ல, அனுபவம். இது ஒரு அனுபவம். நம்பிக்கைக்கும் அனுபவத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா ராஜ்குமார்? ஆமாங்கய்யா. இப்போ தியானம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, இது எந்த நேரத்தில் பண்ணால் கரெக்டாக இருக்குங்கய்யா? நல்ல கேள்வி. அதாவது தியானத்தை பொறுத்தவரை நேரம் அப்படிங்கிறது ஒன்று இல்லைன்னு நம்ம சொன்னாலும் கூட, ஆனால் நேரம் வச்சுருக்கிறது ஆரம்ப பயிற்சியாளர்களுக்கு நல்லது. ஏன்னா எப்போவுமே இந்த ஆரம்பங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஒரு சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டோம் இல்லையா, அப்போ அதுக்குன்னு சில விதிமுறைகளோடு தான் நான் கற்றுக்கிட்டோம். ஒரு கிரவுண்டுக்கு போனோம், 8 போட சொன்னாங்க, ஒரு 8 போட்டு பார்த்தோம், ரவுண்டு பண்ணி பார்த்தோம், என்னென்னமோ பண்ணி பார்த்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் அதெல்லாம் பண்ணுறதில்ல இல்லையா, நார்மலாக ஓட்டிகிட்டு இருக்கோம். அதுபோல் தான் தியானமும். இந்த முதல்ல கற்றுக்கொள்ளும்பொழுது சில விதிமுறைகளை கடைப்பிடிச்சா அது நல்லது. அது நல்லதுன்னா இதனால் ஏதோ தீமை வந்துடுமோ அப்படி சொல்லலைன்னா சுலபம். அந்த விதிமுறைகளை கடைப்பிடிச்சிட்டோன்னா சுலபம். அது என்ன விதிமுறைகள்னால், நீங்கள் நேரத்தை பற்றி கேட்டீங்க இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறீங்க அப்படிங்கிறத முதல்ல பாருங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டம் எழுந்திருக்கிற நேரமாக இருக்கும். சில பேர் 4 மணிக்கு எழுந்திருப்பாங்க, சில பேர் 3 மணி, சில பேர் 5 மணி, சில பேர் 6 மணி, சில பேர் ஈவன் 7 மணி 8 மணி இப்படி போகும். அது அவங்களுடைய தனிப்பட்ட உடல் நலம் பொறுத்தது, அவருடைய செய்யும் வேலையை பொறுத்தது. அப்படி எப்படி இருந்தாலும் சரி, நான் பொதுவாக சொல்கிறது என்னென்னா, பிரம்ம முகூர்த்தம்னு ஒன்று சொல்லுவோம். அதாவது அதிகாலை நேரம் தேர்ந்தெடுப்பது நல்லது அப்படி தான் சொல்லுவேன். சாய்ஸ் தான். அதுக்காக அந்த நேரம் எழுந்திருக்க முடியாதவங்க எனக்கு தியானம் வராதான்னு அப்படி முடிவெடுக்க வேண்டாம். அது அப்படி எழுந்திருக்க உங்களுக்கு வாய்ப்பு சந்தர்ப்பம் இருந்தால் நல்லது. ஏன்னு சொன்னால், அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய இந்த அதிகாலை நேரம் ஒரு நிசப்தமான நேரம். அப்போ பார்த்திங்கன்னா உலகமே எழுந்திரிச்சிருக்காது, எல்லாமே ரெஸ்ட்டில் இருப்பாங்க. அப்போ எல்லாமும் ஒரு அமைதியாக இருக்கும் அந்த நேரம் தியானம் தொடங்கிறது நல்லதுன்னு தான் நான் சொல்வேன். அதுக்காக நீங்கள் 6 மணிக்கு எழுந்திருக்கிறவராக இருந்தால் தவறு இல்லை. 6 மணிக்கு எழுந்துருங்க, கை கால் அலம்பிக்கோங்க. நீங்கள் குளிக்கணும் குளிக்காது உங்கள் சாய்ஸு. கை கால் அலம்பிக்கோங்க, ஒரு இடத்துல தனிமைப்படுத்தி உட்காந்துக்கோங்க, தியானத்தை தொடங்கலாம். இது நேரத்தை பற்றிய விஷயம். அதே போல் மாலை நேரத்தில் தியானம் பண்ணுறதும் நல்லது தான். அதுக்காக மதிய நேரத்தில் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். என்னை பொறுத்தவரை தியானம் எல்லா காலங்களுக்கும் உகந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் கேட்டதுனால நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். இந்த காலங்கள்லாம் ப்ரிஃபரன்ஸு. இப்போது பெண்கள் அப்படின்னும் போது அவங்க தனியாக இப்போ காலையில் எழுந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் செய்யணும், அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னும் போது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவங்களுக்கு நேரம் கிடைக்கிறது ஒரு 10 மணிக்கு மேலேன்னு வச்சுப்பாங்க. அந்த 10 மணிக்கு மேலே அப்படின்னும் போது அவங்க எந்த நேரத்தில் பெண்கள் எல்லாமே தாராளமாக என்னை கேட்டால் அது நல்லதுன்னு தான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா, இப்போ நீங்கள் எழுந்திரிச்ச உடனே நீங்கள் சமையல் கட்டுக்கு போகணும், இல்லை வீட்டு பணிகளை செய்யணும், இல்லை குழந்தைகளை போய் பராமரித்து அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும், இதெல்லாம் அவங்களுக்கு ப்ரையாரிட்டியாக உங்களை மனதில் ஓடும் பொழுது நீங்கள் தியானம் பண்ண முடியாது. இதெல்லாம் வச்சுட்டு தியானம் பண்ண முடியாது. அதுக்காக அவங்க என்ன பண்ணலாம், அந்த ப்ரையாரிட்டியான வேலைகளெல்லாம் அவங்க பிரமாதமாக பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட் இருக்கும். அப்பா இதெல்லாம் குழந்தையெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, வீட்டு வேலையெல்லாம் ஓரளவு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டிவியை போய் ஆன் பண்ணுறதுக்கு பதிலாக
தியானத்தை ஆன் பண்ணலாம். கண்டிப்பா. ஏன்னா அந்த அப்போதான் வந்து அவங்களுக்கு இருக்கிற எல்லாருமே அமுச்சு விட்டுட்டோம், இன்னும் வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல உட்காரும்போது அந்த இடத்துல மன அமைதி அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அது ஆல்ரெடி ஒரு மன அமைதியிலே வந்துருவாங்க. அப்போ தியானம் உள்ளே போகிறது ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக. அதனால் 10 மணி ஆகிடுச்சேன்னு நினைக்க வேண்டாம். ஆமாம், 10 மணி ஆகட்டும், அதை பற்றி ஒன்றும் இல்லை. 11 மணி கூட ஆகட்டும், பிரச்சனையே கிடையாது. தியானத்துக்கு போயிடலாம். கண்டிப்பாக. வேறு எதையோ மனதில் போட்டு ஓட்டிக்கிட்டே இருக்கிறத விட தியானம் கை கொடுக்கும். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி தான் பேசிகிட்டு இருக்க நேர்களே. ஸோ இன்னைக்கு தியான தினம் இல்லையா? ஸோ தியான தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு நம்ம கூட நேரலையில் யார் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உபநிஷ ஆனந்த மந்திர் மனிதநல அறக்கட்டளையிலிருந்து குரு ஆத்மநம்பி அவர்கள் தான் நம்ம கூட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டு இருக்காரு தியானத்தை பற்றி. அவர்கிட்ட தான் நிறைய விஷயங்கள் நாம் இன்னைக்கு சொல்ல போகிறோம், கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம்னு சொல்லலாம். ஐயா, இப்போது தியானம் வந்து புதுசாக ஒருத்தவங்க தொடங்குறாங்க இல்லைங்கய்யா? ஸோ அப்படி புதுசாக ஒருத்தங்க தியானம் தொடங்கும் போது அவங்களுக்கு, அதாவது புதுசாக ஒருத்தவங்க தியானம் தொடங்குறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து ட்ரைனர் அப்படின்றது ரொம்ப கட்டாயமாங்கய்யா? இப்போ நம்ம எந்த ஒரு விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? முதல்ல சொல்லுங்கள். நீங்கள் கார் ஓட்ட ஆசைப்பட்டீங்க ஒரு டைமில் இல்லையா? என்ன பண்ணீங்க? நீங்களாக ஓட்டிங்க இல்லைங்க, நான் வந்து ஸ்கூல் மூலியமாக போய் ஒரு டிரைவிங் ஸ்கூலுக்கு போனீங்க. அங்கே ஒரு எக்ஸ்பர்ட்டை கண்டுபிடிச்சிங்க, அவங்கள்ட்ட போய் கேட்டீங்க, உங்கள் விருப்பத்தை சொன்னீங்க. சொன்ன பிறகு அவர் வந்து உங்களை கிரவுண்டுக்கு அழைச்சிட்டு போய் கார் ஓட்டுறதுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தார் இல்லையா? ஆமாங்க. அது மாதிரி தான் தியானமும். ஏன்னா எப்பொழுதுமே ஒரு பொதுவான ஒரு விஷயந்தான், ஒரு விஷயத்தை கற்றுக்கணுன்னா அது ஏற்கனவே கற்றுருந்து அதில் நல்ல நடைபயணம் புரிஞ்சு அதில் அனுபவம் அடைஞ்சவங்கள்ட்ட கற்றுக்கிட்டால் நல்லாயிருக்கும். அது சுலபமாகவும் இருக்கும். இல்லைன்னா தடுமாறணும், அது இருக்கு இல்லையா? விழுந்து விழுந்து எழுந்திரிக்கணும், அந்த பிரச்சனை இருக்குது. அதனால் ஒரு ட்ரைனர் இருக்கிறது நல்லது தான். பட் அந்த ட்ரெயினர் கரெக்டாக தேர்ந்தெடுக்கணும், அதுலேயும் விஷயம் இருக்குது. ஏதோ ட்ரெயினருங்கிற பேரில் போய் ஏதோ ஒன்று தேர்ந்தெடுத்துட முடியாது. கரெக்டாக பார்த்து தேர்ந்தெடுக்கணும். அவங்க தியானத்தில் போயிருக்காங்களா, அனுபவமாக இருக்கா அவங்களுக்கு, அவங்க கரெக்டாக சொல்லி கொடுக்குறாங்களா, எல்லாமே கவனிக்க வேண்டியிருக்கு. அந்த கைடன்ஸோட, அந்த ஒரு அணுகுமுறையோட, அந்த ஒரு வழிகாட்டுதலோடு போகும்போது தியானம் ஈஸியாக கைகூடும். அதனால் ஒரு ட்ரெயினர் வேணும்னு தான் நான் சொல்வேன். ஆமாம், கண்டிப்பாக. அதாவது எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம தெரியாமல் போகிறத விட அதை தெரிஞ்சுக்கிட்டு இறங்குறது ரொம்ப நல்லதாக இருக்கும். நம்மளோட மன அமைதிக்கு அது வந்து ரொம்ப முக்கியமாக. இல்லை, கால விரயம் ஆகிடும். ஆமாம், அது இருக்கு இல்லையா? இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் காலம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. அதுதான். இப்போது தியானம் அப்படின்றது வந்து உடல் நலத்துக்கும் மனநலத்துக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் கொடுக்குதுங்க ஐயா? ஏன்னா உடல் நலம் வேற, மனநலம் வேற அப்படின்னு இருக்கு இல்லையா? இது ரெண்டுத்துக்கும் இணைக்கிறது தான் தியானம் அப்படின்னு எனக்கு நீங்கள் சொல்கிறதுன்னு புரியுது. ரெண்டுத்துக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் கொடுக்குது? ஆக்சுவலாக பார்த்தோம்னா, இந்த மெடிக்கல் சயின்ஸில் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த மருத்துவர்கள், சிறப்பு மிக்க மருத்துவர்கள் எல்லாம், அதை பற்றி ஆராய்ச்சி செய்பவர்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. என்ன முடிவுக்கு வந்திருக்காங்கன்னா, இந்த உடல்நல பாதிப்புங்கிறது வெறும் உடல்நல பாதிப்பு மட்டும் இல்லை, இதனுடைய காரணி வந்து மனசில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மோர் தென் 70%, அதாவது 70% மேலே, இன்னும் கூட ஜாஸ்தி. அது மேலே உடல் வியாதிக்கு காரணம் மனம்தான் காரணங்கிறத இன்றைக்கி வந்து ஆணித்தரமாக கண்டுபிடிச்சி அதை அனௌன்ஸ் பண்ணி நிரூபிச்சிட்ருக்காங்க. அதனால் தனியாக பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உடல்நலம் தனி, மனநலம் தனின்னு பிரிக்க வேண்டாம். இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, மனநலம் கெட்டு போச்சுன்னா அது உடல் நலத்தில் தான் வந்து கை வைக்கும். அந்த பாதிப்பு அப்படி தான் இருக்குது. இப்போ உதாரணமாக ஒரு டென்ஷன், ஆங்ஸைட்டி, இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குல்ல, ஈவன் ஆங்கர் கூட, எக்ஸசிவ் ஆங்கர், ஆதி கோபம்லாம் சொல்கிறோம் பார்த்திங்களா, அது ஆக்சுவலாக வியாதியில் கொண்டு விடும். பிபி ரைஸ் ஆகும், அல்லது சுகர் வந்து வேரியேஷன் ஆகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை உடலில் போய் அதை காட்டும். அதனால் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைய ஒரு விஷயமாக தான் இதை பார்க்க முடியுதே தவிர உடல்நலம் தனியாக மனநலம் தனியாக நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் இந்த உடல் சார்ந்த சில விஷயங்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அது என்னென்னா, இந்த கிருமிகள் தாக்குறது, இதெல்லாம் வெளியிலேருந்து வர்ற விஷயம். இந்த வெளியிலேருந்து வர்றதெல்லாம் நேரடியாக உடல் தான் ஏற்றுக்குது. அது காரணம், நோய் வர்றதுக்கான காரணம் வெளியிலேருந்து வருது. பட்டு 70% மேலே உள்ளே இருக்கக்கூடிய அந்த மனமே அந்த உடலுக்கு வியாதியை தருதுங்கிறது தான் உண்மை. அதை முதல்ல நம்ம அரெஸ்ட் பண்ணோம். ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த டிசீஸே ஆக்சுவலாக மனதால் தான் வருது. அதை முதல்ல நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் இதை பிரித்து பார்க்குறத விட ஒன்றாவே பார்க்கலாம். உடல்நலமும் மனநலமும் ஒன்று தான் அப்படின்னு பார்த்து
இறங்கினோம்னா தெளிவாக புரியும், எல்லாமே புரியும் இல்லையா? கண்டிப்பாங்க ஐயா. ஏன்னா நானுமே இந்த நிகழ்ச்சியில வந்து பெண்களுக்காக சொல்லும் போது பெண்கள் வந்து உங்களுக்கு கோபம் அதிகமா வருது, இல்ல உங்களுக்கு உடல் ரீதியா நிறைய பிரச்சனைகள் வருது அப்படிங்கும்போது அதுக்கு நீங்க சொல்யூஷனா பாக்குறது தியானம், யோகா இதெல்லாமே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா அது நன்மையா இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். கட்டாயம். நீங்க சொல்லும் போது தான் இன்னுமே எனக்கு புரிய ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். அதில் உண்மை, நீங்கள் சொன்னது உண்மைதான், ஆமாங்க. சொல்கிறது உண்மைதான். இப்போ ரொம்ப நாளா வந்து ஒருத்தவங்க தியானம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அப்படி அவங்க தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு உடல் நலத்திலையும் மனநலத்திலையும் ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும்ல? அவங்களாம் வந்து உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல? ஏற்பட்டிருக்கு. என்ன ஏற்பட்டிருக்குன்னு பார்த்தோன்னா, அந்த தியானம் வந்து கற்றுக்கிட்டு அதை முறைப்படி பயிற்சி பண்ணி போயிட்டுருக்கிறவங்க, அந்த பாதையில் போகிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முன்னெல்லாம் ஒரு சின்ன விஷயம் கூட என்னை வந்து ரொம்ப பாதிக்கும், படபடப்பு உண்டாக்கும், கவலையை உண்டாக்கும், பயத்தை கூட உண்டு பண்ணும். இது மாதிரிலாம் எனக்கு நிறைய வந்திருக்கு. ஆனால் தியான பாதையில் போக போக எனக்கு வந்து உடல்நலம் வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கிய நிலையை நான் உணர்கிறேன். உடம்பு லேசாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க மெயினாக. முன்னெல்லாம் உடம்பே ஒரு பாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தியானம் என்ன பண்ணியிருக்குன்னா, உடம்பு அந்த பாரமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை மாறி லேசாக ஆக்குது. என்ன ரொம்ப லெகுவாக இருக்குது, எனக்கு உடல் லெகுவாக போகுது வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று. இன்னொன்று என்னென்னா, சக்தி நிலையில் மாற்றம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. முன்னெல்லாம் வந்து என் உடலில் வந்து டல்லாக இருக்கும், என் உடம்பு எப்போவுமே டல்லாக இருக்கும். என்னால் ஒரு 10 அடி நடந்து போனால் கூட ஐயோன்னு ஒரு சோம்பலாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு சலிப்பு இருக்கும், இந்த மாதிரிலாம் என் உடம்புல வரும். நிறைய நார்மல் ஒர்க்கு, அன்றாட செயல்கள் கூட என்னால் செய்ய முடியாமலாம் இருந்திருக்கு. ஆனால் தியானம் வந்து செய்ய செய்ய எனக்குள்ளேருந்து எங்கிருந்தோ ஒரு சக்தி பிறக்குது. அந்த சக்தி வந்து என் உடலில் பரவுது. அந்த உடலில் பரவுறதுனுடைய விளைவு என்னால் நிறைய செயல்களை செய்ய முடியுது, முன்னைய விட சுறுசுறுப்பாக நான் இருக்கேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சக்தி நிலை மாற்றம் நிறையா அதில் உண்டாகும். ஆமாம். அதே போல் இன்னும் சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இந்த ஆல்கஹால் பழக்கம் உள்ளவங்க, குறிப்பாக அல்லது இந்த புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவங்க, அதை நிறுத்துறதுக்கு நான் படாத பாடுபட்டேன், எதுவுமே என்னால் வந்து பண்ண முடியல. ஆனால் தியானத்தில் ஆழ்ந்து செல்லும் பொழுது என்னால் இந்த புகைப்பிடிக்கும் பழக்கத்திலேருந்து வெளியில் வர முடியுது, அல்லது வந்து இந்த மது பழக்கத்திலேருந்து என்னால் வெளியில் வர முடியுது. இந்த மாதிரி எதெல்லாம் நான் விடணும்னு நினச்சனோ அதெல்லாம் சும்மா இருக்கும்போது என்னால் விட முடியல. ஆனால் தியானத்தின் மூலமாக போகும்போது அது என்னை விடுவிக்குது, ஈஸியாக விடுவிக்குது. அதனால் வரக்கூடிய உடல் நலமும் கேடும், அதனால் வரக்கூடிய மனநலக்கேடு, இதுலேருந்து நான் விடுபடுறேன் அப்படின்னு சுற்றி வளைச்சி சொன்னவங்களாம் இருக்காங்க. ஆமாம். கண்டிப்பா. இது தியானம் வந்து நம்மளோட மனசை ஒருநிலைப்படுத்துறதும் இல்லாம நம்மளோட உடலைக்கும் அது ஒரு முக்கிய ஆரோக்கியம், சொல்லலாம். ஆரோக்கியத்தை கொடுக்குது. இப்படிப்பட்ட இந்த தியானத்தை வந்து கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேர்கள் நீங்க வந்து கண்டிப்பா இன்னையில இருந்து ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஒரு நல்ல ட்ரெயினர் எடுத்துக்கிட்டு அந்த ட்ரெயினர் மூலமா நீங்க ட்ரெயின் ஆகி உங்களோட மனசை லேசா வச்சுக்கணும். கண்டிப்பா லேசா நிகழ்ச்சியில லேசா உங்களோட மனசை, உங்களோட உடலை லேசா வச்சுக்கணும் அப்படின்னா நீங்க தியானம் பண்றது ரொம்ப முக்கியம். நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம கூட நேரில் இணைஞ்சிருக்கக்கூடிய குரு ஆத்ம நம்பி அவர்கள் கூட நிறைய விஷயங்கள் பேசலாம். ஐயா, இப்போ தியானத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது தியானம் வந்து மன அமைதிக்கு எந்த அளவுக்கு வழிவகுக்குதுங்க ஐயா? இது மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கான ஒரு வழிமுறையாக இருக்கா? கட்டாயமாக இது ஒரு மாபெரும் அருமருந்து. ஒரு விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த மெடிடேஷன், ஆங்கிலத்தில் இதை வந்து நம்ம மெடிடேஷன்னு சொல்கிறோம் இல்லையா? மெடிடேஷனுங்கிற வார்த்தையே வந்து மெடிசன்கிற ஒரு ரூட் வார்த்தையிலேருந்து வந்தது தான். அப்போ அதுலேருந்தே என்ன தெரியுதுன்னா, அந்த மெடிடேஷன்னாலே அது மெடிசன் தான் அது. அப்போ மெடிசன்னா எதுக்கு? மைண்டுக்கு வேணும். அப்போ இந்த அழுத்தம், மன அழுத்தம், மன இறுக்கம், கவலைகள், தேவையில்லாத பயம், எதுக்கெடுத்தாலும் பயப்படுவாங்க சில பேர், பார்த்துருக்கீங்களா? அவங்களால முன்னேறவே முடியாது. எப்போவுமே பாருங்கள், இந்த ரொம்ப சாதனை பண்ணவங்களாம் கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கலாம். நீங்கள் அவங்களுடைய நேர்காணலில் கூட நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். சாதனையாளர்கள்லாம் நேர்காணல் பண்ணுறாங்க இல்லையா? அப்போ அவங்கள்ட்ட உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா அவங்க நிறைய விஷயம் சொல்லுவாங்க. இது சாதித்தவங்களாம், நான் அப்படி சாதித்தேன், இப்படி சாதித்தேன், ஹார்ட் ஒர்க் போட்டேன், அப்படி பண்ணேன், இந்த அறிவை அதில் பயன்படுத்தினேன், இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதில் கொண்டு வந்தேன், எனக்கு எங்கள் அப்பா உதவுனார், அம்மா எல்லாமே சொல்லுவாங்க. நண்பர்கள்லாம் அப்படி ஹெல்ப் பண்ணாங்க, நான் பெரிய ஆள் ஆகிட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் என்ன சொன்னாலுமே ஒரு விஷயம் இழையோடிக்கிட்டே இருக்கும் அவங்க சொல்கிறதில்ல, நீங்கள் கவனிச்சிங்கன்னா. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் பயமின்றி செயல்பட்டேன்னு சொல்லுவாங்க. இந்த பயம், அந்த ஃபியர்லெஸ்னஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இல்லையா? அந்த அச்சம் இல்லாமல் செயல்படுதல், அது மிக முக்கியம். அது ஏன்னா
இந்த அச்சம்ங்கிற ஒரு விஷயம் வரும்போது அது நேரடியாக போய் உடல் நலத்தில் கூட போய் பாதிப்பு உண்டு பண்ணும். அது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அச்சம் நிறைய யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு வந்து கிட்னி பாதிப்பு இருக்குன்னு கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சிறுநீரக கோளாறுகள்லாம் வருது இல்லைங்களா, அதெல்லாம் அச்சம் அதிகமாக உள்ளவங்களுக்கு, பயம் அதிகமாக உள்ளவங்களுக்கு வருதுங்கிறதெல்லாம் இன்றைக்கி வந்து நிரூபணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த சாதனையாளர்கள் பட்டியல் எடுத்தாலும் கூட அவங்கள்ட்ட இருந்த ஒரு குவாலிஃபிகேஷன், மெயினான விஷயம் என்னன்னு கவனித்தோம்னா அவங்க அச்சமின்றி செயல்பட்டாங்க. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா. அப்போ இந்த மன நோய்கள் அல்லது மன குறைபாடுகள் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தியானத்தில் போக்கிக்கலாம். ஏன்னா அது ஒரு மருந்து தான், அருமருந்து. அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெடிடேஷன் மீன்ஸ் மெடிசன், அவ்வளோதான். அது மனநோய்க்கான மெடிசன். மனநோயின்னு நிறைய இருக்குது, அது லிஸ்ட்டு போட்டே இருக்கலாம், ஏகப்பட்டது இருக்குது. இன்றைக்கெலாம் ஏகப்பட்டது அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. மன கோளாறு அதுக்கு பேர். அதுக்கு நிறைய பேர் வச்சுட்டாங்க மெடிக்கல் ஃபீல்டில். அது எந்த பேராக இருந்தாலும் அதை பற்றி நம்ம கவலை இல்லை. அதை நீக்கிக்கலாம், அதை போக்கிக்கலாம். அதை வந்து நம்ம மனதை சீரமைச்சா போதும். மனசை சீரமைக்கிறதுக்கு ஒரு கருவி தான் தியானங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். நிச்சயமாக அது சாத்தியம்தான். கண்டிப்பாங்க ஐயா. மன அமைதிக்கு வந்து தியானம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போது என்னென்ன விதமான தியான நிலைகள்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமாங்கய்யா? தெரிஞ்சுக்கலாம், கட்டாயமாக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம பொதுவாக தியானம்னு ஒரு வார்த்தையில் சொல்லி முடித்தாலும் கூட அது வந்து கொஞ்சம் ஆழமான ஒரு சப்ஜெக்ட். அது தியானம்ங்கிறது ஒரு ஆழமான சப்ஜெக்டு. அதில் நிறைய படிநிலைகள்லாம் இருக்குது, நிறைய விதமான வகைகள் எல்லாம் இருக்குது. தியானத்தில் பல வகைகள் எல்லாம் இருக்குது. அந்த வகைகளை வந்து நாம் கவனிக்கணும். என்ன மாதிரி வகைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோன்னா, தியானத்திற்கு முன்பாகவே கூட நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, தயாராகணும். தியானத்துக்கே தயாராகணும். இப்போ எல்லாத்துக்கும் நம்ம தயாராகிறோமா இல்லையா? ஒரு ஊருக்கு போகிறோம், அப்படியேவா கிளம்பி போய்ட்றோம்? ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். தேவையான துணிமணிகள்லாம் எடுத்து வைப்பீங்க, பணத்தை ரெடி பண்ணி வச்சுங்க, கிரெடிட் கார்டெலாம் வச்சுப்பீங்க, எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு காரெல்லாம் கரெக்டான கண்டிஷனில் இருக்கான்னு பார்ப்பீங்க, எல்லாம் பார்த்துட்டு தானே கிளம்புவீங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு தயார் பண்ணுவோம்ல. அப்போ தியானம்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் அது. அந்த சம்பவத்துக்கு எவ்வளோ தயார் பண்ணணும். ஆக ப்ரிப்பரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது தியானத்திற்கு. ப்ரிப்பரேஷன் அப்புறம் தான் மெடிடேஷனுங்கிறது கூட நம்ம சொல்லுவோம் நிறைய இடத்துல. அப்போ இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த உடலை முதல்ல தயார் பண்ணணும். உடல் ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்குமே உடல் முக்கியம் தானே. நீங்கள் என்ன பண்ணாலும் உடலை வச்சு தான் பண்ணியாகணும். உடல் அவ்வளோ முக்கியம் நமக்கு. தியானம் பண்ணாலும் அங்கே உடல் தேவைப்படுது, ஒரு பெரிய சாதிக்கணும்னாலும் அங்கே உடல் தேவைப்படுது, எல்லாத்துக்குமே உடல் தேவைப்படுது. அப்போ அந்த உடலை வந்து ஓரளவுக்கு சரியான ஒரு டிசிப்ளின் கொடுத்து அதை வச்சுக்கணும். அதுதான் தியானத்துக்கு ஈஸியாக கொண்டு போகிறதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக இருக்கும். அப்போ அந்த உடல் நலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ உடல் நலத்தில் முதல்ல இருக்கிறது எதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்முடைய உணவு முறை தான். அந்த உணவு முறை கரெக்டாக இருக்கான்னு நமக்கு நாமே செக் பண்ணி பார்த்துக்கணும். கரெக்டான உணவை நான் உண்கிறேனா, அல்லது வந்து ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, போனது வந்ததெல்லாம் சாப்பிட்றது என்ன இருக்குல்ல, அதெல்லாம் நான் தவிர்த்துட்ருக்கானா அப்படிங்கிறத முதல்ல கவனிக்கணும். இன்னும் சொல்லப்போனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த சர்க்கரை நோய்ங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பேரை வந்து பாதிச்சிருக்கு. அது இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போது. அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இந்த ஒரு கவனக்குறைவு தான். இந்த உணவில் நம்ம கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்ததனுடைய நோக்கம், அந்த காரணம் தான் இன்றைக்கி சர்க்கரை வியாதிகள்லாம் அதிகமாக வந்ததுக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுது. ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இந்த உடலுக்கு வந்து பயிற்சிகள் முக்கியம். அல்லது வந்து அதுக்கு வந்து எக்ஸசைஸ் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காலகட்டத்தில் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து உட்காந்தே வேலை செய்கிற ஒரு காலகட்டம்லாம் இப்போ வந்திருக்கு. அதனால் உடல் அசைவுங்கிறதே ரொம்ப குறைஞ்சி போச்சு. இது ஒரு காரணம். செடன்ட்ரி லைஃப் இப்போ அது போயிட்டுருக்கு. இது ரெண்டுமே போதும் காரணம் மனிதனுக்கு வந்து வியாதியை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு. அப்போ இது நம்ம உடல் நலத்துக்கு மாத்திரம் இல்லாமல் தியான பாதைக்கு போகிறதுக்கும் இந்த ப்ரிப்பரேஷன் உதவுதுன்னு சொல்ல வரேன். இது ரெண்டையும் சரி பண்ணிக்கணும். உணவுலேருந்து ஆரம்பிக்கணும். சரியான உணவை நம்ம தேர்ந்தெடுக்கணும். சரியான உணவுன்னா என்ன, எதை சொல்ல முடியும்? பசிச்சா சாப்பிட்ணுங்கிறது தான் மெயினான விஷயம் இல்லையா. சாப்பாடு இருக்குங்கிறதுனால சாப்பிட்றக்கூடாது. பசிக்கு தானே முதல்ல செக் பண்ணணும். பாடியை கேட்கணும். முதல்ல நம்ம ஸ்டமக்கு கேட்கணும், பசிக்கிறியா அப்படின்னு முதல்ல கேட்டுக்கணும். அப்புறம் தான் நம்ம சாப்பாட்டிலே கை வைக்கணும். பட் அது நிறைய பேர் லைஃப்பில் இல்லை. அவங்க சாப்பாடு இருக்குங்கிற காரணத்தினாலேயே சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. அது ஆக்சுவலாக வியாதியில் கொண்டு போய் விடும், பாடியை டல் பண்ணி விட்ரும். அப்போ வந்து தியானத்தில் போய் உட்காந்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு உணவு முறை இருந்ததுன்னா நீங்கள் தியானத்தில் குயிக்காக வெற்றி பெற முடியாது.
கொஞ்சம் டிலே ஆகும், எல்லாமே ப்ராசஸ்லாம் டிலே ஆகும். அதனால் ப்ரிப்பரேஷன் வரும்போது முதல்ல உணவு முறை தான். பசிச்சால் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது மெயினான விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, முழு வயிறு நிரம்ப சாப்பிட்றதுங்கிறத கான்செப்டே மாற்றணும். அது என்னமோ விருந்தோம்பல்ங்கிற பேரில் பண்ணி வச்சுட்டாங்க இல்லையா? விருந்தோம்பல் அப்படி தானே சொல்லுவாங்க, இன்னும் சாப்பிடுங்க, இன்னும் சாப்பிடுங்க, இன்னும் சாப்பிடுங்க அப்படின்னு சாப்பிட வச்சுருவாங்க. அது ஏதோ ஒரு நாள் பரவாயில்ல, ஏதோ நம்ம விருந்தாளி வீட்டுக்கு போகிறோம், அங்கே வந்து ஒரு அன்பு, அவங்க சாப்பிட சொல்கிறாங்க, ஒரு நாள் ஓகே. அப்போ டெய்லி இதே பழக்கமாக போச்சுன்னா, அப்போ வயிறு நிரம்ப போய் சாப்பிட்டுட்டே இருந்தோம்னு சொன்னால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, தியான டிலே உண்டாகும். அப்போ அந்த உணவு முறையிலையும் நம்ம ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரணும்? ஒரு அரை வயிறு தான் சாப்பிட்ணுங்கிற ஒரு பழக்கத்துக்கு நம்ம மாறி வரணும். அந்த பழக்கம் இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேருக்கு இந்த அறிவெல்லாம் இருக்குது. அது இப்போ நிறைய அதை பற்றி அறிவெல்லாம் நிறைய கொட்டி கிடக்கு எல்லா இடத்துலையும். அவங்க கேட்சப் பண்ணிக்கிறாங்க. அரை வயிறு தான் சாப்பிட்றாங்க, அரை வயிறு தண்ணீர், ஒரு கால் வயிறு தண்ணீர், கால் வயிறு காற்றுங்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணும்போது இந்த உடல் லேசாக இருக்குது. இப்போ இந்த ப்ரோக்ராமே லேசாகிறீங்க இல்லையா? அது லேசாக்கு இந்த லேசாகவும் சேர்த்துக்கணும் கொஞ்சம். லேசாக இருக்கும், லகுவாக இருக்கும், பாடி ரொம்ப லேசாக இருக்கும். அதை கொஞ்சம் நம்ம பண்ணிக்கணும். அது மட்டும் பத்தாது. அப்போ அந்த உடம்புக்கு போன அந்த சத்தானது வந்து நல்ல ஜெரிமானம், அந்த உணவானது நல்ல ஜெரிமானமாகி அது சத்தாக மாறணும்னா இந்த உடலுக்கு வந்து அந்த பிளட் சர்க்குலேஷன் நல்லா கொடுக்கணும். பிளட் சர்க்குலேஷன் எப்போ நடக்கும்? இந்த உடல் அசைஞ்சால் தான் நடக்கும், அதர்வைஸ் நடக்காது. இப்போ நீங்கள் உட்காந்துருக்கும் போது உங்கள் ஹார்ட் ரேட்டை பாருங்கள், உங்கள் ஹார்ட் பீட் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஸ்லோவாக அப்படியே அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதே நீங்கள் கொஞ்சம் நடந்து பாருங்கள், உங்களுடைய ரத்த ஓட்டம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். நடக்கும்போது இன்னும் கொஞ்சம் வேகமாக நடந்து பாருங்கள், ரத்த ஓட்டம் இன்னும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஓடி பாருங்கள், ஒரு 2 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ஓடி பாருங்கள், ரத்த ஓட்டம் பிரமாதமாக நடக்கும் இல்லையா பாடியில். அதுதான் ஆரோக்கிய நிலை. அப்போ நிறைய பேர் ஓய்வுங்கிற பேரில் சும்மாவே இருக்காங்க. அது ஓய்வு கிடையாது. ஆக்சுவலாக ஓய்வுனா அளவான சாப்பிட்டு அளவான உடற்பயிற்சி தருவது தான் ஓய்வு. சும்மாவே உட்காந்துருக்கிறது ஓய்வு கிடையாது. அது உடம்புக்கும் கெடுதல், மனசுக்கு அதை விட கெடுதல். ஏன்னா சும்மா உட்காந்துருக்கும்போது இந்த மனசு என்னென்ன செய்யும்? ஏதோ ஒரு நீங்கள் வேலை செய்யும் போது அந்த மனசு கட்டுப்பட்டு அடங்கியிருக்கும் சித்தநாள். ஏன்னா நீங்கள் வேலையில் கவனத்தில் இருப்பீங்க. வேலையும் நிறுத்திட்டீங்கன்னு வைங்க, மனம் என்ன ஆகும்? டேக் ஓவர் பண்ணிக்கும். அது பாட்டுக்கு போனது வந்தது, நேற்று நடந்தது, போன வருஷம் நடந்தது, எல்லாத்தையும் கொண்டு வந்து குப்பை மாதிரி கொட்டிக்கிட்டு இருக்கோம் உண்டா இல்லையா? இந்த ப்ரிப்பரேஷன்லாம் முதல்ல கொஞ்சம் தியானத்துக்கு முன்பாக செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சரிங்கய்யா. தியானத்தை பற்றி இவ்வளோ நேரம் எங்கள் நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தீங்க ஐயா. ஸோ எல்லாருமே கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாருமே வந்து தியானத்தை வந்து எல்லாரும் பண்ணுவாங்கன்னு நானும் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சொன்னது வழிமுறைகள் மூலிமா பின்பற்றி அவங்களும் தியானத்தை பண்ணுவாங்க. கண்டிப்பாக கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாருமே வந்து தியானத்தை நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு நானும் நினைக்கிறேன். ஐயா, நீங்கள் வந்து எல்லாரும் தியானம் பண்ணுறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லுங்க. நான் சொல்கிறேன்னா, அதாவது மனம் படைத்த ஒவ்வொருவருக்குமே தியானம் என்பது அத்தியாவசியம்னு நான் சொல்லுவேன். இன்னும் கூட ஒருபடி மேலே போய் இது நம்முடைய பிறப்பு உரிமைன்னு நான் சொல்லுவேன். இது நம்முடைய பர்த் ரைட்டு. நம்ம எவ்வளோ பர்த் ரைட்டுக்காக போராடுறோம், என்னென்ன விஷயத்துக்காக நம்ம உரிமைக்காக போராடுறோம், இதை நம்ம உரிமைன்னு நினைக்கணும். இது என்னுடைய உரிமை, தியானம் பண்ணுறது என்னுடைய உரிமை, ஆக நான் இதை பண்ணியே தீருவேன் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை நம்ம எடுத்துக்கணும். இதுதான் பொறுப்புகளிலே மிகப்பெரிய பொறுப்பு. வந்து நான் தியானம் பண்ணணும்னு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறது தான் மிகப்பெரிய பொறுப்பு. ஏன்னா என்னை வந்து நான் காப்பாற்றிக்கல, என் மனதை நான் காப்பாற்றிக்கலைன்னா யார் வந்து என் மனதை காப்பாற்றுவாங்க நான் பண்ணாமல் இருந்தால்? அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் என்னுடைய செய்தியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் உழைக்கிறீங்க, அது நிறைய பேருக்கு போய் பயனடையுது. ஆனால் தியானம் பண்ணும்போது உங்களையே நீங்கள் முதல்ல சரி பண்ணிக்கிறீங்க. நீங்கள் சரியாக இருந்தால் தானே மற்றவங்களுக்கு நீங்கள் உதவ முடியும். சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். இந்த சுவரை நல்லா பார்த்துக்கணுன்னா தியானம்ங்கிறது கட்டாயம்னு நான் சொல்லுவேன். ஒவ்வொருத்தருக்கும் கட்டாயம். இன்றைக்கி உலக தியான தினம், இன்னிலேருந்து ஆரம்பிக்கலாமா? அட்லீஸ்ட் யாரும் இன்னும் ஆரம்பிக்காமல் இருந்தால். அவ்வளோ கடினமான வேலை இது இல்லையே, ரொம்ப சுலபமான வேலையாச்சே இல்லையா? இதான் நான் வந்து விருப்பப்படுறேன் எல்லாருக்கும் சொல்கிறதுக்கு. கண்டிப்பாங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. இவ்வளோ நேரம் மிக்க மகிழ்ச்சி ராஜ்குமார். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது உங்களோட நான் பேசிகிட்டு இருக்கிறத. ரொம்ப பிரமாதம். நீங்களும் ரொம்ப புன்னகை பூத்த முகத்தோட அந்த 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 பொன் சிரிப்போடு நீங்கள் ஒவ்வொன்றும் என்னோட பேசிகிட்டு இருக்கிறத நான் ரொம்ப ரசித்து உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். அப்போ கொஞ்ச நாள் உங்களோட இருக்கும்போதே இவ்வளோ நல்லா உங்களோட நான் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன்னா உங்கள் நேயர்கள்லாம் எவ்வளோ ரசிப்பாங்க உங்களை. அவங்கெல்லாம் கொடுத்து வச்சவங்க தான். புன்னகையோட தான் இருக்குது. நிச்சயமாக. ஏன்னா நீங்கள் அப்படி தான் கொடுத்துட்ருக்கீங்க எல்லாத்தையுமே.
மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. நன்றி, நன்றி நன்றி. நேயர்களே, நானும் இப்போ இதோட இந்த நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற்று அடுத்த ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி. நேயர்களே, ஐயா நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி, வணக்கம்.